குவிஸ் அது நடைபெறும். அதுல பங்கு பெறும்படி அன்போடு வேண்டுகிறோம். பணம் கொடுத்திருக்கிறோம். ஒருவரும் தவறாதபடி வந்து பங்கு பெறும்படி அதை எழுதும்படியாக அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். வருகிற புதன்கிழமை தேன்மொழி அவர்கள் வீட்டிலே வீட்டு கூட்டம் உண்டு. அதிலும் பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகள் இருந்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கடந்த நாட்கள்ல கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். போன வாரத்துல கூட எனக்கு ஹெவியான ஃபீவரா இருந்தது. நான் சும்மா ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துடலான்னு இருந்தேன். அப்ப ஆண்டவர் தெளிவா உணர்த்தினாரு, விசுவாசத்தோட நீ ஜெபம் பண்ண, விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னாரு. நான் லிட்ரலா ஜபத்துல உட்கார்ந்துருக்கேன். ஆண்டவரோட பிரசன்னம் நல்லா மூடுது, எனக்கு தெரியுது ப்ரேயர்ல. ஆனா நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் விட்டுட்டு இல்ல ஆண்டவரே நான் டேப்லெட் போட்டா எனக்கு சரியாயிடும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயரை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வச்சுட்டே இருந்தேன், போடலாமா வேணாமான்னு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நான் விசுவாசிக்கிறேன், இந்த டேப்லெட் போட்டா நீங்க சரி பண்ணுவீங்கன்னு சொல்லி ஜஸ்ட் டேப்லெட் போட்டுட்டு லைட்டா ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அந்த ஒரு 1 hour கொஞ்ச நேரம் சரியா இருந்தது. அடுத்த நாள்ல இருந்து செம ஃபீவரு, வாமிட்டிங் சென்சேஷனு, கோல்டு எல்லாம் பயங்கரமா இருந்தது. அப்ப நான் காலையில யோசிச்சு பார்த்தேன், ஏன் இது இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு. அப்ப எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, நீ விசுவாசத்தோட நீ ஜபம் பண்ணியிருந்தாலே சரியா இருந்திருக்கும். நீ மாத்திரைய நம்பினதை விட, மாத்திரைய நம்புனேன், ஆனா என்ன நம்புறதை விட மாத்திரைய ரொம்ப நம்பிட்ட அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினாரு. அன்னைக்கு காலையில அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். இனி நான் எந்த மாத்திரையும் நம்ப மாட்டேன், உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே இதுக்கு நீங்க ஏதாவது வாக்கு கொடுங்க, நான் அதுபடி செய்யறேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் எனக்கு சங்கீதம் 34 தெளிவா உணர்த்தினாரு. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய இக்கட்டுகளுக்கெல்லாம் விலக்கி காப்பார் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு. கர்த்தர் அந்த வார்த்தையை அவ்வளவு அழகா நீதிமான் கூப்பிடும் போது நின்று கேட்டு அந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு கஷ்டத்திலையும் எனக்கு சுடு தண்ணி ஆகட்டும், எனக்கு என்னென்ன தேவையோ ஒரு நன்மை கூட தேவன் குறைவில்லாம, என் கூட நிறைய பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல்ல உடம்பு முடியாம இருந்தது. ஆனா ஆண்டவர் நான் என்னென்ன சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. குறைவில்லாம கர்த்தர் நடத்துறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகுது. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் என்னையும் ஒரு சாட்சியா வச்சிருக்காங்க. போன மாசம் இந்த வரல் எலுமிச்சம்பழம் சொருவிட்டு வேலையே செய்ய முடியாம இருந்தேன். எத்தனையோ நாள் சமைக்கலாம், ஆபீஸ் போயிட்டு தான் இருந்தேன், முடியல. லேட்டா கூட போனேன், அவுட்டே கூட போனேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு ஆபீஸுக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க கொஞ்சம் லேட்டா வர்றதுக்கு கூட. ஆனாலும் அந்த ஊர் சுத்துன்ற நகை இன்னைக்கு வரையில நகை நல்லா அவ்வளவு கருப்பா தான் இருக்கு. ரொம்ப கொடுமைப்படுத்திடுச்சு. இந்த கொடுமையை எப்படி நீங்கன்னு பார்த்தேன். சர்ச்சையில எங்க பிள்ளைக்கு ஒரு 2 வருஷ காலமா மூலன்ற ஒரு நோய் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கு வச்சுருந்தோம் போரூர்ல ஒரு கிளினிக்ல. அந்த டாக்டர் பார்த்துட்டு ஒரு நகத்தை கட் பண்ணி எடுத்துட்டாமான்னு கேட்டார். ஒரு நகத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இன்னும் வலி அதிகமா இருக்கும், வேண்டாம் தானா போட்டோம், ஏற்கனவே 1 மாசமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போது, போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நகத்தை கட் பண்ணி எடுக்க விடவே இல்லை. அந்த சூழ்நிலையிலயும் அங்க ஒரு நாள் பட்டு இருந்துட்டு அப்படியே வேலைக்கு போயிருக்கேன். சமைக்காம கூட போயிருக்கேன். மருமக கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்போம், ஆபீஸ்ல வாங்கி சாப்பிட்டுருப்போம். அத்தனை சூழ்நிலையிலயும் குளிர், ஜுரம், தலைவலி, கை கால் வலி, வேலை செய்யறதுனுடைய டயர்னஸ் எல்லாம் இருந்தும் நேர்த்தியா இன்னைக்கு வரையில என்ன இயேசுநாதர் காப்பாத்தி இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஒரு கோடி நன்றி சொல்றேன். இன்னும் சின்ன சின்ன அற்புதம்லாம் செய்திருக்காரு. என்ன வீடு காலி பண்ணுங்கன்னு எங்க ஹவுஸ் ஓனர் சில நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. வீடு பாக்குறோம், கிடைக்கல, கிடைச்சாதான் காலி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவோட ஒவ்வொரு மாசமும் வாடகை கொடுத்துட்டு இருந்தேன். எங்க புள்ள ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான்,
எதுக்காக அவங்கள காலி பண்ண சொல்றீங்க, அவங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கான். எதுவுமே பிரச்சனை இல்லை, எனக்கு வீடு வேணும்னாங்க. நீங்க இருக்கிறது 2 பேரும், உங்களுக்கு என்னத்துக்கு வீடு? 4 வருஷமா இல்லாத இன்னைக்கு மட்டும் வீடு கேட்குறீங்களே, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் காலி பண்ண சொல்றேன். இல்லாட்டா அவங்க என்னைக்கு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போறாங்களோ அன்னைக்கு தான் காலி பண்ண சொல்லுவேன்னு சொன்னேன். அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படின்னு சொல்றமா அவங்க பிள்ளை. அதுதான் முறை, நியாயம். வேற எங்கேயும் எனக்கு வீடும் கிடைக்காது, நான் போய் இருக்கிற மாதிரி ஐடியாவும் இல்லை. எனக்கு இந்த வீடு தான் 4 வருஷமா செட்டில் ஆச்சுன்னு சொன்னேன். ஒரே பிடிவாதமா இருக்கீங்க நீங்களும் உங்க பிள்ளைன்னு சொன்னாங்க. கர்த்தர் இந்த வீட்டை எனக்கு கடைசி வரையில நியமிச்சு கொடுத்ததற்காக கோடி நன்றி. என்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு போறாங்களோ அன்னைக்கு அவங்க உங்களுக்கு வீட்டை விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த வார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு நன்மை. ஆபீஸ்ல ரொம்ப டைட்டா வேலை போய் நின்று எனக்கு 11 மணிக்கு தான் வேலை. ஹவுஸ் கீப்பிங் வந்து பெருக்குவாங்கன்றதுக்காக 9:30க்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவோம். அதோட கூட மத்தியானம் 1 hour லஞ்ச் டைம். என் பிள்ளை சொன்னான், அடி வயலுக்கிற ஸ்கூல்ல விட்டுட்டு அங்க மும்முரமா ஒர்க் பண்றமான்னு என்னை கேட்டான். 1 hour லஞ்ச் டைம் இருக்கு, 11 மணிக்கு தான்டா ஆஃபீஸு, இங்க குடைச்சல் அதிகம், வேலை அதிகம் ஸ்கூல்ல, என்னால முடியலடா அப்படின்னு. சரி, உன் விருப்பம் போல செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். நாங்க போய் பேசட்டா ஸ்கூல்லன்னு கேட்டாங்க மருமகளும் பிள்ளையும். பேச தேவையில்ல, பேசினாலும் நான் வேலைக்கு அந்த இடம் போக மாட்டேன்னு ஒரு முடிவோட சொன்னேன். கர்த்தர் இப்ப இருக்கிற ஆபீஸையும் நியமிச்சு கொடுத்ததற்காக நன்றி. நான் ஒரு வெஸ்டேஜ்னு ஒரு இடத்துல சேர்ந்திருக்கேன். 3வது மாசம் கடைசியில சேர்ந்தேன். இன்னைக்கு வரையில 17 பேரை எனக்கு பின்னாடி அசிஸ்டண்டா போட்டிருக்கேன். கடவுள் மட்டும் உதவி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அவங்க மேலதிகாரி சொன்னாங்க ஒரு 50 பேர் சேர்க்கணும்னு. நான் அப்பவே சொல்லிட்டேன், 50 பேர் ரொம்ப கஷ்டம், ஒரு 25 பேர் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கடவுள் இன்னைக்கு தேதி வரையில 17 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையும் ஆசீர்வதிக்கணும். எதிர்காலம் நின்றுட்டேன்னா இன்கமிங் வர்றதுக்கு தான் இந்த வேலையில நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. விசிட்டிங் கார்டு பாஸ்டர் கிட்ட கொடுக்குறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னை இம்மட்டும் உதவின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து வருகிறார். ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு ஆமேன் சொல்லாம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத தேவன் நீர். ஆமேன். பெரிய காரியங்களை செய்ய ஆமேன் நீர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் உம்மோடு இணைந்து நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வேகமா நம்ம வார்த்தையை கவனிப்போம். இந்த மாத வாக்குத்தத்தம் நம்ம அறிந்ததுதான். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் துறவை வெட்டினார்கள், சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமே. ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஈசாக்கை தேவன் உயர்த்த காரணம் என்ன? எப்படிலாம் உயர்த்தி இருக்கிறார்? அப்ப ஆபிரகாம் நாட்களில் வெட்டப்பட்ட கிணறு தூர்த்து போடப்பட்டது. அதில் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் காணவில்லை. ஆனால் ஆபிரகாமின் குமாரனாகி ஈசாக்கி நாட்களிலே துறவிலே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் என்று சொல்லிப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு தனித்தன்மை ஈசாக்கு வாழ்க்கையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன எனக்கு ஆண்டவர் சொன்னதுன்னா, ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைத்து அவன் குடும்பம் உங்களுக்கு தெரியும், விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்கிற விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்திலே தேவன் அழைக்கிறார். ஆமே. பாருங்க, ஆதியாகமம் 12 திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 12:1 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ இதெல்லாம் விட்டுட்டு என் பின்னே வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன் இனம், உன் தேசம், தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்ற ஆண்டவர் ஆபிரகாமை போ என்று சொல்லுகிறார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலே
கர்த்தர் அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். போ என்று சொல்லி ஒரு வேலைக்காக, ஒரு தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக தேவன் அவனை அனுப்பினாலும் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அங்கே பேதுரு விவரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே, சகோதரரே பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபதோமிய நாட்டிலே இருக்கும் போதே மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லுகிறார். அங்கே போ என்று சொன்னதையும் இங்கே வா ரெண்டுமே ஒண்ணுதான். அழைத்து எங்க போகணும் என்று ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது 12ஆம் அதிகாரத்துல அடுத்த வார்த்தை நாம் எல்லாம் அறிந்தது, அடிக்கடி நம்ம கன்ஃபஸ் பண்ணுகிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாம் நாட்களில் அவன் ஆசீர்வாதத்தை காணவில்லை, ஆனால் அவன் சந்ததி கர்ப்ப பிறப்பாகி ஈசாக்கி நாட்களிலே கர்த்தர் ஈசாக்கையும் அந்த சந்ததியும் உயர்த்துகிறது தான் இந்த மாத வாக்குதத்தோ. தூராவை வெட்டின போது நீரூற்றை கண்டான். ஆபிரகாம் காணாததை அவன் பிள்ளையாகிய சந்ததியாகிய ஈசாக்கு கண்டான், அனுபவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சில ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வேகமாய் நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே எப்படியெல்லாம் ஈசாக்கை தேவன் உயர்த்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி 2ஆம் வசனம், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3ஆம் வசனம், இதுல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ, உன் சந்ததி உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கடற்கரை மணலத்தனையாய் கர்த்தர் உன் சந்ததி ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது ஈசாக்கு வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, தேசம் அல்ல தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அடுத்து பாருங்க 5ஆம் வசனம், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, வாசிங்க, உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிகளுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆமென். அடுத்து ஒரு ஆசீர்வாதம் 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த பஞ்சம் நேரத்திலும் அந்த தேசத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் அந்த வருஷத்தில், அது ரொம்ப முக்கியம், பஞ்ச காலத்தின் வருஷங்களிலே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆமென். அடுத்து இன்னொரு ஆசீர்வாதமான வசனம், அதிலே 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஐஸ்வர்யவானாகி மிகவும் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அடுத்து பாருங்க 16ஆம் வசனம், அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். ஆமென். எத்தனை ஆசீர்வாதம் பாத்தீங்களா? முதல்ல அங்க பார்த்தோம் 5ஆம் வசனத்துல, 6ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் கூடவே இருந்து நடத்துவேன்னு ஆசீர்வதிக்கிறான். 12ல 100 மடங்கு ஆசீர்வாதம், 13ல வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். 16ல மிகவும் பலத்தவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலேயே 24ஆம் வசனத்தை பாருங்கள். 24, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அலிலே சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவன் சந்ததியாகி ஈசாக்கை, கர்ப்ப பிறப்பாகி ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததை இத்தனை வசங்களில் நாம் பார்த்தோம். ஒரு ஆமேன் சொல்லாமா? அப்ப ஈசாக்குக்குள்ள என்னென்ன குவாலிட்டி இருந்தது? போன வாரம் பார்த்தோம். 107ஆம் சங்கீதம் 33லே அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாய் மாற்றுகிறார், ரிவர்ஸ் இன்டு ட்ரை லேண்ட் மாற்றுகிறார். அவர் ஆசீர்வாதமாய் இருக்கிற வயல்வெளியை வறண்ட வெளியாய் மாற்றுகிறார்.
காரணம் என்ன? 34 தேசத்தின் ஜனங்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் கர்த்தர் தேசத்தை உவர் நிலமாய் மாற்றினார். 35 அவாந்தர வெளி ஆறுகளாய், தண்ணீர் தடாகமாய், நீரூற்றுகளாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆமென். 5 பொல்லாப்புகளை பார்த்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கோபத்தை நெகிழ்ந்து, உக்கரத்தை விட்டு விட்டு அவன் எரிச்சல் என்ற பொல்லாப்புக்குள்ளே போகாதபடி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பலவானே, நீ எதில் மேன்மை பாராட்டுகிறாய்? ஒரு ஆமென் சொல்லுங்களே. செல்வத்தினாலா, சரீர அழகினாலா, எவைகளில் மேன்மை பாராட்டுகிறாய்? இன்னொரு வசனம் பார்த்தோம், நீதிமொழிகள் 4:16 பார்த்தோம். ஆமென். அவர்களுக்கு நித்திரை வராது, யாரையும் விழ பண்ணாது இருந்தால் அவள் நித்திரை வராது. இப்படிப்பட்ட பொல்லாப்புகள், அதற்குரிய ஆசீர்வாதங்களை போன வாரம் பார்த்தோம். இப்ப இந்த வாரம் ஈசாக்கு அவன் துறவு வெட்டின போது அவன் நீரூற்றை காண காரணம் என்ன? சில குறிப்புகள், ஒரு 7 ஆசீர்வாதங்கள் ஈசாக்கு வாழ்க்கையில தேவன் கண்டதான சில சூழ்நிலைகள். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17, அதுல பாருங்க 19ஆம் வசனம். ஆமென். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். தூங்காதீங்க. ஒரு அழியிலே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஈசாக்கு பிறக்கும் போது அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, அவன் உடன்படிக்கையின் பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இல்லை, கர்த்தர் உங்களையும் 100 மடங்கு மட்டுமல்ல, வர வர பலத்தவர்களாய், திரளாய் பெருக பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்த ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ தொடர்ந்து ஆலயத்துக்கு வரலன்னா குரூப்ல இருந்து கூட நான் பேரு நம்பர் எடுத்துருவேன். ஏன்னா நானும் சில சூழ்நிலைகள்ல சரியா போனதான் ஆண்டவர் வரக்கூடிய நாட்கள்ல ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆலயம் என்பது ஏதோ அப்பப்போ வந்து போகிற ஒரு இடம் அல்ல. ஒரு அழிலையே சொல்லுங்க. சத்தம் வரமாட்டீங்க. அல்லேலூயா. ஆலயம் என்பது எவ்வளவுதான் வெறுமையாய் போனாலும், ஆலயம் என்பது ஒரு தேவையும் சந்திக்கப்படாட்டி கூட கர்த்தர் ஆலயத்தை மகிமைப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லல, வசனம் தான் சொல்லு. தான் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை. ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? நான் கடந்த ஒரு வாரமா நம்ம மூலமா, அதாவது இந்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தம்பியை குறித்து எனக்கு நினைவு வந்தது. பழைய ஆட்களுக்கு தெரியும், அண்டர்கிரவுண்ட் சர்ச்ல சாட்சி சொல்லி அந்த பாட்டை கூட நைட் ஞாபகப்படுத்தினார். அவன் எங்களுக்கு திருமணமாகி அந்த வீட்டுல எங்களை அழைத்திருந்தாங்க. அவங்களுக்கு எஸ்டேட் இருக்கு, பெரிய தோட்டம் எல்லாம் இருக்கு. அங்க எங்களை தங்க வைத்திருந்த போது அந்த தம்பி ஒரு வாலிபன், படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடையாது. நேத்து கூட ஞாபகப்படுத்தினேன். ஒரு மைனர் செயின் போட்டு எங்களுக்கு சுடுதண்ணி எல்லாம் வச்சு கொடுத்து, அப்போ அந்த தம்பி ஒரு கேள்வி கேட்டார். என்னுடைய அப்பா ஸ்கூல் இருந்தாலும் அதற்கு நான் சக்சஸர், அடுத்து நான் நடத்தக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு அண்ணன் தான் கூடுவான். ரொம்ப அன்போடு இருக்கிற தம்பி. நான் சொன்னேன், கண்டிப்பா ஆண்டவர் ஒண்ணு உயர்த்துவார். நல்ல படிப்பு படிச்சிருக்கிறாரு, ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல படிப்பு, அதற்கு ஏற்ற வேலையை தருவார் என்று சொல்லி வசனங்களை மட்டும் அடிக்கடி நான் சொல்லுவேன். அப்ப அந்த வசனங்களை அவன் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். பல நாட்கள் தொடர்பு இல்லாமல் போச்சு. எனக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நான் நினைச்சு நானும் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று ஒரு போன் கால் வந்தது. நான் அப்பதான் ஒரு யூத் கான்பரன்ஸுக்கு போயிட்டு வீட்டு வாடகை கொடுக்க முடியல, இப்படி எல்லாம் ஊழியத்துக்கு போறமே. ஒரு மண்டே, நல்ல ஞாபகம் இருக்கு, ரிதர்டன் ரோட்ல பால்ட்வின் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங், அதற்காக நான் போறேன். அப்போ எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதுல நான் பேசும்போது இந்த தம்பியோட குரல். அப்ப சொன்னாரு, தம்பி அண்ணா, நீங்க ஜெபிச்சபடியே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை தொடர்பு கொள்றேன். ஆண்டவர் என்ன வெளிநாட்டிலே ஒரு நல்ல வேலையை கொடுத்து நல்ல சம்பளத்தோடு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமா செய்து முடிப்பார். அவர் உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா. அப்ப மாதத்திற்கு ஒரு முறை வந்து திருவிருந்துல பங்கு பெற்று போகிற உடன்படிக்கை அல்ல. ஒவ்வொரு வாரம் நான் பிரசங்கம் பண்றேன், ஒவ்வொரு வாரம் நான் இப்படிதான் பிரசங்கம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு நிறைய பணம் கிடைப்பதினால் அல்லது கிடைக்காததினால் சோர்ந்து போயோ அல்லது ரொம்ப உற்சாகத்தோட அல்ல, நான் அழைக்கப்பட்டவன். ஆமென். எப்படி இந்த இடத்துல ஈசாக்கு உடன்படிக்கையின் பிள்ளை என்பதை தேவன் ஞாபகப்படுத்தி அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. 19 பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய், ஆபிரகாம் பார்த்து சொல்றார், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் நான் அதை ஸ்தாபிப்பேன். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா?
இந்த ஆசீர்வாதம், இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு கூட கிடையாது. நித்திய உடன்படிக்கை நான் ஸ்தாபிப்பேன். I will establish my covenant. என் உடன்படிக்கை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஊழியனாய் அழைக்கப்பட்டு கவனிங்க, முழு நேர ஊழியமாக வேலையை விட்டுட்டு கர்த்தருக்காக வந்து அந்த வேலையை விடுறது கர்த்தர்பட்ட பாடுகளுக்கு ஈடு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த விதமான நம்ம தியாகம் செய்தாலும் அது நெவர் இட்ஸ் ஈக்குவல் டு காட்ஸ் சாக்ரிஃபிகேஷன். ஆமென். அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பலிகள், அவருடைய தியாகத்திற்கு ஈடு இணை கிடையாது. ஆனா அந்தந்த காலகட்டத்தில ஒரு மனிதனுக்கு எது தேவை, எது முக்கியம், அதை விட்டு விட்டு கர்த்தருக்கா வருவதை கர்த்தர் கனப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ என்ன தம்பி லேண்ட்லைன் நம்பர் 44 வந்திருக்கேன்னு கேட்டேன். இப்ப நான் சென்னை ஊருக்கு வந்திருக்கிறேன், சென்னைக்கு வரப்போறேன் உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது உள்ள அவங்க அம்மா குரலுக்கு, எங்க செந்தில் பார்க்க போறீங்க பாஸ்டர், நானும் ஒரு காணிக்க வச்சிருக்கிறேன், அதையும் எடுத்து கொண்டு போ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நிறைய அன்பு, ஆண்டவர் அன்பு நிறைய பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தேசத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு வேலைக்கு போயிட்டு அடுத்து பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தது. நேற்று சொல்றாரு 4 பிள்ளைகள். ஆமே, நான் மூணாவது பொண்ணான்னு கேக்குறேன். பாஸ்டர் நீங்க மறந்துட்டீங்க, 3வது பையன், 4வது பொண்ணு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 4 பிள்ளைகள் நல்லா இருக்காங்க. அக்கா அப்படி இருக்கிறாங்க. நான் காலையில விடிஞ்சோன்னு சொல்றேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் இப்ப சில மாதங்களா தொடர்பு இல்லை, கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். திரும்ப பாஸ்டரோட நான் பேசணும், அந்த ஐக்கியம் எனக்கு வேணும். அப்போ எனக்கும் அழ வந்துடுச்சு. நைட் அவ்வளவு நேரம் பேசுவதற்கு கிருபை கொடுத்தான். அப்போ நான் மறந்து போகலாம், அவரும் மறந்து போகலாம், ஆனால் நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? உடன்படிக்கை செய்திருக்கிறார். உடன்படிக்கை கான்ட்ராக்டுங்க செய்திருக்கிறார். உலக கான்ட்ராக்ட போல அல்ல. ஆட்சி மாறினது, பழைய கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து புதியது, அதில் ஏதாகிலும் கிடைக்கும் என்பதற்கா என்ன நோக்கமோ தெரியாது. ஆனால் காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் உங்களை என்னை அழைத்த தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எந்த சொல்ல சோர்ந்து போயிருந்தாலும் சரி, ஆமென், கண்ணீரோடு வந்திருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? இந்த உடன்படிக்கையின் தேவன் என்பதை மறந்து போகிறபடினாலே, அந்த உடன்படிக்கை விட்டு விலகி போகிறபடினால் அடிக்கடி ஆமென், ஞாயிற்றுக்கிழமையில வேற என்ன உடன்படிக்கை நமக்கு? தேவனை ஆராதிப்பதை விட, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஊழியம் செய்வதை விட எனக்கு என்ன உடன்படிக்கை? வேறு யாரோடு என்ன உடன்படிக்கை? அப்படிப்பட்ட உடன்படிக்கையோடு உள்ள எதுவுமே ஆண்டவருடைய பார்வையில் விருப்பமற்றது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்டவைகளை தேவன் வெறுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காலங்கள் மாறும், நிச்சயமாய் சபையை வளர பண்ணுவார். ஆமென். 2ஆம் ஆராதனை 3ஆம் ஆராதனை நிறைய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய எதிர்பார்ப்பின்படி, விசுவாச அளவின்படியே நிச்சயமாய் சபையை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த ஊழியம் மட்டுமல்ல, உலகத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் கொடுமடியிலே மகிமைப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடன்படிக்கையின் தேவனாக, உடன்படிக்கையின் மகனாக ஈசாக்கை தேவன் தெரிந்து கொண்டார். முதல் ஆசீர்வாதம், அவன் வர வர பலக்க காரணம், பெரியவனாக காரணம், விருத்தி அடைய காரணம், அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவன் உடன்படிக்கையின் தேவனை அண்டி கொண்டவனாய் இருந்தான். நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறபடினாலே உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லாமா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்ததாக 2வது ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளை இட்டிருந்தபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விருத்த சேதனம், அல்லேலூயா. அந்த ஃபோர்ஸ்கின்ல கட் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த இரத்தத்தாலே உடன்படிக்கை செய்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாயிருக்கிறான். நீங்கள் நாடு கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய பார்வையிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆகவே உங்களை என்னை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயமாய் இருக்கிறது. ஆமே, இந்த சர்க்கம்சிஷன் என்பது, விருத்த சேதனம் என்பது physical removal of the male foreskin as a religious rite. ஒரு மத சடங்காக மாம்சத்தின் நுனித்தோலை தேவ சமூகத்திலே உடன்படிக்கை செய்வது.
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டது பிறக்க போகிற எல்லா ஆண் பிள்ளைகள் உன் சந்ததியிலே எல்லாரும் விருத்த சேதனம் 8ஆம் நாளிலே பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருந்தார். ஆமே. நீங்கள் நானும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். எப்படி? பிசிக்கல் கவனன்ட் உடன்படிக்கையின்படி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஒரு ஆமேன் சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? நம்முடைய இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட்டு தேவனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையில நாம் இணைந்திருக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26:41 வாசிக்கலாம். 26:41 வசனம். விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை நியாயம், அண்டர்லைன் பண்ணிக்கங்க தயவு செய்து, நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். அநேகர் நம்ம ஒத்துக்கொள்ளுவது இல்லை. பலிகளை போடுகிறோம், நல்லவர்கள் போலவே நம்ம வெளியில காட்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அநேகர் அப்படிதான், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி காட்டிக் கொண்டார்கள். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆமென். தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், நான் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன். ஒரு ஆமேன் சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமே. புதிய ஏற்பாட்டில இந்த விருத்த சேதனத்தின் முக்கியத்துவம், நியூ டெஸ்டமென்ட் சிக்னிபிகேஷன்ஸ். ஆமேன். என்னன்னா, கொலேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கொலேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலேசியர் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பதில் கிடைச்சிச்சா? நீங்கள் நானும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். சர்க்கம்சிஷன் இஸ் நோ லாங்கர் acquired for salvation. ரட்சிப்புக்கு மாம்சத்தின் நுனித்தோலை கொடுக்கிற விருத்த சேதனம் தேவையில்லை. அதற்கு மாறாக ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று தொடர்ந்து, சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் ஒழிய, தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகளை கர்த்தர் உடன்படிக்கையின் பிள்ளைகளாகவும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாகவும் நினைவு கூர்ந்து ஈசாக்கின் ஆசீர்வாதங்களால் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஈசாக்கி குறித்து பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளுங்கள். 25ஆம் அதிகாரம், அதுல 21ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. திருமணமாகி குழந்தை இல்ல, மனைவி கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்று புருஷன் ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். மேன் ஆஃப் பிரேயர், ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஆகவேதான் அவன் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான், 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். துறவு வெட்டினான், சுரக்கும் தண்ணீரை கண்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். உன் சந்ததியின் ஆசீர்வதிப்பேன். உடன்படிக்கையின் தேவன் ஒரு பக்கம் இருக்கிறாரு. கவனிங்க, உடன்படிக்கை செய்து விட்டதினால் அவர் ஆசீர்வதிப்பதில் தவறு போவதில்லை, நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னொரு பக்கத்துல பைபிளை நீ யாரவன் எடுத்துக்கொள்ளுங்கள், யாரை தேவன் முன்குறித்து அழைக்கிறாரோ, ஆசீர்வதிக்க முன்குறித்து விட்டாரோ, அவர்களுக்குள்ளும் சில கிரியைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமேன் சொல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஒத்துக்கிறவங்க இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லலாம். இத்தனை குவாலிட்டிஸ் பாக்குறோம் பாருங்க. ஈசாக்கு தன் மனைவி ஒரு குறை இருக்கிறது ஊரெல்லாம் சுற்றி தெரியவில்லை.
ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய குடும்ப உறவுகள் இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் செஞ்சாங்க. ஆமே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய உறவுகளா இருக்கலாம், ஜபத்தில குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆலயத்தில் வருவதில் தடைபட்டு இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், வெளியிடத்தில் வந்தவர்களா இருக்கலாம், நண்பர்களாய் இருக்கலாம். ஆனாலும் அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீசஸ். அல்லேலூயா. சரி விட இல்ல, அதே இதெல்லாம் வீட்டுல போட்டு ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஒரு முறை அதை கண்களை பாருங்க. 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக, ஆமென், ஒரு இயலாமை, ஒரு தேவை, ஒரு குறைபாடு இருக்கிறது. இந்த குறைவுகளை தூற்றி தெரியாமல், கவனிக்கிறீங்களா, தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது உண்மையா மனைவிக்காக புருஷன் ஜெபம் பண்ணுன்ற மீனிங் கிடையாது. ஒரு அழிலிய சொல்லுங்களேன். அப்படி மட்டும் எடுத்துக்கிறது இல்லை. எந்த குறைவுகள் இருந்தாலும், எந்த தேவைகள் இருந்தாலும் முதலில் சொல்ல வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில். ஒரு ஆமே. எப்படி அது தோணும்? மனைவி மீது வைத்த அன்பினால் அவன் ஜெபிக்கிறான். ஒரு ஆமேன். அதை விட பெரிய சத்தியம் என்ன? ஜெபம் பண்ணினா கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. பேதுரு விடுதலையாக்கப்பட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, ஜெபம் என்பது நிச்சயமாகவே பதில் நமக்கு கொண்டு வருகிற இட்ஸ் a two way. இங்கிருந்து தேவ சமூகத்தில் போகிறது விசுவாசம் உள்ள ஜெபம். ஒரு ஆமென். பிணியாளியை ரட்சிக்கும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். மார்க் 11:22 நீ இருதயத்தில் சந்தேகப்படாமல் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு அருளப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். மத்தேயு 7:7, யோவான் 14:14, 1 யோவான் 5:14-15-16 இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஆமென், ஜெபங்களை தேவன் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலோ கர்த்தர் தருகிறார். நம்ம எத்தனை பேர் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம்? குறைகளை கண்களிலே கண்டு குற்றப்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். குடும்ப உறவுகளை குறித்தும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்னை குறித்தோ உங்களை குறித்தோ அதற்கு மாறாக அவர்களுக்காக விடாமல் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு அணிலேயே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இவன் ஜெபிக்கிறது மனைவிக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவள் மலடியாய் இருப்பதற்காக கர்த்தர் ஒருவரே என் மனைவியை பிள்ளைதாட்சியாய் மாற்ற முடியும், பிரசவிக்க முடியும் என்று அவன் விசுவாசித்தபடினாலே தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறான். ஒரு ஆமென். சங்கீதம் 65:2 சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திற்கு வருவார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, சங்கீதம் 2:8 என்ன கேளுன்றார். ஆஸ்க் unto me, என்னை கேள், அப்பொழுது ஜாதிகளை பூமியின் எல்லைகளை சுதந்திரமாக அவன் சொந்தமாக தருவேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கேட்கும் போது கர்த்தர் கொடுக்கிறார். தாமதமானாலும் நிச்சயமாய் தருவார். ஆமென். இல்லை என்று சொன்னாலும் வேறு வழியை தேவன் காண்பிப்பார். ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? நேற்று நான் வாசித்த அந்த மெசேஜ் முழுக்க நிறைய வசனங்களை ஞாபகம் வச்சு, என்னுடைய முதல் குழந்தை பிறக்கும் போதும் 3வது குழந்தை பிறந்த போதும் நீங்க பண்ணின ஜெபம் இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நானும் சொன்ன ஆண்டவருடைய அன்பு அது ஒருவனாலும் பிரிக்க முடியாது. ஆமென். சில காலம் வேணா பிரிவினை இருப்பது போல் இருக்கலாம். ஆமென். ஆசீர்வாத குறைவுகள் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் தேவனால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட நீங்களும் நானும், ஆமென், தேவனுடைய சமூகத்திலே ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உங்களை என்னையோ கர்த்தர் நிச்சயமாக வர வர விருத்தி அடைய செய்வார். பலவானாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவதாக ஈசாக்குக்குள்ளே ஜெப வரம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆகவே வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எது வேணும்னாலும் முதல்ல இயேசுபாட்ட கேட்கணும்.
இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்பா பணக்காரர், அம்மா வசதி அல்லது ஏழை, ஐயோ என்னால முடியாது, ஏன்னா அதை முடியாது, இது ஃபீஸ் கட்ட முடியாது, அல்லது ரொம்ப பணக்காரங்க, நல்ல வசதி இருக்கு, நம்ம கேள்விப்படுகிறோம், வீட்டுல நடக்கிறதெல்லாம் கேள்விப்படுற பிள்ளைகள், அதன் மீது கவனம் போகக்கூடாது. ஒரு ஆமீன். அதற்காக பெற்றோர்கள் ஜெபிக்கிறவர்களாம் இருக்க வேண்டும். ஒரு அலிலியா சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் நின்று கத்திட்டு போறது ஒரு 40 நிமிஷம் உங்க முன்னாடி நின்று போயிடலாம், ஆனா மீதி 6 நாளும் என் உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பெரியவன் மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டியே என்று மீதி 6 நாளும் நான் வாதிக்கப்பட்டு போகக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வாதிக்கப்படுறதுன்னா என்ன? நீ ஏதோ சொன்ன, நீ உண்மையா ஜெபிக்கிறியா விசாரிக்கிறியா என்று என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துவதை விட கொடிய தண்டனை ஒன்று கிடையாது உலகத்தில். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தன் மலடியா இந்த தன் மனைவிக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்போ இது ஒவ்வொரு லிங்க். உடன்படிக்கை செய்த தேவன். என்ன உடன்படிக்கை? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அந்த உடன்படிக்கை எங்க அவர் செயல்படுத்துகிறார்? ஈசாக்கு என்று பேரிடுவாயாக, அவனோடு என் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அப்ப இந்த உடன்படிக்கை பாதியில நின்று போகாமல் இருக்கணும்னா இங்கே ஈசாக்கின் மனைவி கர்ப்பம் தரிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பிள்ளை பெற வேண்டும், இல்லைன்னா அந்த உடன்படிக்கை நிறைவேறாமல் போகும். அதே போல ஜெபம் பண்ணுகிறான், 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாக்கோபு ஏசா பிறப்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கும்போது ஆவிக்குரிய விருத்த சேதனம், இருதயத்தில் பண்ணப்பட்ட விருத்த சேதனம், அதான் நம்ம வாசிச்ச கொலேசியர் 2:11. அப்ப இருதயத்திலே கசப்பும் வைராக்கியமும், இருதயத்திலே பொய்யும் அவமரியாதையும் அவலட்சமான சிந்தனைகளும் கோல் சொல்லுகிறவைகளும் இருக்கும்போது இருதயம் இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அப்ப 3வது பார்க்கிறோம், அருமையான தேவ சபையை 3வது ஜெபிக்க வைக்கிறார். ஜெபத்திற்கான பதிலை ஏற்கனவே தேவன் எழுதி வைத்து விட்டார். அல்லேலூயா. அவை ஜெபித்து பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவனை உந்துகிறார். அவனை இன்ஸ்பயர் பண்றாரு, அவனை வேகப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமென். அடுத்ததாக இந்த ஜெபத்தோடு கூட 24ஆம் அதிகாரம் அதுல 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். ஒரு அலிலே சொல்லுங்களேன். அவ ஜெபமும் தியானமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகள் வசனங்களை தியானம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஒரு அலிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, 2 நாள் கான்பரன்ஸ் மதுரையில, 3 நாள் நடக்கும், 2 நாள் சென்னையிலேயே நடந்தது. ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆமென். ஊழியர்கள் கொடுத்த தேவனுடைய வார்த்தை அது ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆமென். அந்த வார்த்தைகளை நீங்க தியானிக்க தியானிக்க, எப்படி ஒரு மாடு எல்லாம் முழுங்கிட்டு, அப்படிதான் நம்ம கேள்விப்படுகிறோம், வைக்கோல ஒரு இடத்துல உட்கார்ந்து அசை போடுவது போல, தயவு செய்து சொல்ற, குறிப்பிட்டு யாரோடோ கர்த்தர் பேசுக நான் உணர்கிறேன். ஆமென். நீங்கள் வசனங்களை தியானிப்பதை விட நம்மில் அநேகர் வேறு காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம், வேறு காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இது உடன்படிக்கை மீறுகிற ஒரு செயலா இருக்கும். இங்கே ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப ஜெபமும் தியானத்திற்கும் நீங்க நேரத்தை கொடுக்க கொடுக்க ஈசாக்கை குறித்து நீ பார்க்கிறோம். சுரக்கும் நீரூற்றை கண்டான், 100 மடங்கு ஆசீர்வாதம், வர வர பலத்தான், பெரியவனானான், எல்லாரிலும் பலத்தவனானான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவை நம்ம வாழ்க்கையில ஜெபமும் ஆமேன் தியானமும் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். நான்காவதாக 26ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 26ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார்கள். அதிலேயே 27ஆம் வசனம் வாக்குவாதம் வருது. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அப்படியே கீழே வாசிக்கும் போது 31ஆம் வசனம். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். அதாவது ஈசாக்கு வெட்டுகிற துறவை எல்லாம் தூர்த்து போடுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், எங்களுடையது என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லி கொண்டு வரும்போது தயவு செய்து கவனியுங்கள், முக்கியமான குறிப்பு. ஈசாக்கு திரும்ப திரும்ப வாக்குவாதம் பண்ணாமல் அன்றைக்கு ராத்திரி ஓய்வெடுத்த பின்பு அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவளை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள். ஈசாக்கு சமாதானத்தை விரும்புகிறவன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மேன் ஆஃப் சீக்கிங் பீஸ், சமாதானத்தை தேடுகிறான். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில
நம்ம சமாதானத்தை தேடுகிறோமா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையினாலே கலகம் வருகிறதா? நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையினாலே ஆமே அடுத்தவர்கள் வாழ்விலே அல்லது வேற எங்கேயோ சமாதான குறைவு ஏற்படுகிறதா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்த்து விடுவது நல்லது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை சொன்னாதான் போன வாரம் பார்த்தோம், அதை சொல்லாட்டி தூக்கம் வராது, நித்திரை வராது என்கிற நிலைமையிலிருந்து மாறி நாமும் ஆமே சமாதானத்தை விரும்புகிறவனா ஈசாக்கு இருக்கிறான். அதனாலதான் 3 வசனங்கள் 26, 20 வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஏசேக்கு என்று பேர் வைக்கிறாங்க. 27 கேட்கிறான், ஏன் என்கிட்ட வந்தீங்க, திரும்ப என்னை ஏன் பகைக்கிறீங்க, என்னை துரத்தி விடுறீங்களே அப்படின்னு 27 ஈசாக்கு சொல்றான். திரும்ப வார்த்தை பேசல. 31 அவன் சொல்லுகிறான், நைட் இப்ப தூங்கிடுவோம், சமாதானமா எல்லாம் படுங்க, காலையில மீதியை பார்த்துக்கலாம், இந்த வாக்குவாதம் காலையில தொடரட்டும். அப்ப அவனுக்கு தெரியும், இரவு எல்லாம் அமர்ந்து விட்டால் ஆமே நம்முடைய வாய் பூட்டப்பட்டு விட்டால் காலையிலக்குள்ள கர்த்தர் அற்புதம் பண்ணுவார். அல்லேலூயா. சண்டைகளை சமாதானம் உள்ளவர்களா கர்த்தர் மாற்றுவார் என்று அறிந்திருந்தபடினால் காலையில எழுந்து ஒருவருக்கு ஆணையிட்டு கொண்டு ஈசாக்கு அவங்களை சமாதானத்தோடு அனுப்புகிறார். ஒரு அலிலேயே சொல்லுங்களேன், மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்ற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அலிலேயே சொல்லுங்களேன், அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், தேவனை தரிசிப்பார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், இரக்கம் பண்ணுகிறவர்கள். தயவு செய்து நம்ம சமாதானமாய் எங்க பேசினால், யாரை குறித்து பேசினாலும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க செஞ்சு பாருங்க. ஆரம்ப நாட்டுல சொல்லுவாங்க, அவளா அவனா ரொம்ப வீக், ரொம்ப பயந்துட்டான், அதனாலதான் ரொம்ப பின்வாங்கி போறான், அடிக்கடி சாரி சொல்றான் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. ஆனா நாட்கள் போக போக ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இல்ல ஒரு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க மாதிரி ஆமே ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் அதிகாரத்துக்கு வந்துட்டா, ஒரு பழமொழி மாதிரி ஒரு பறவையும் ஒரு பேப்பரும் காற்றுல பறந்து உயர போகும்போது ஆமே பறவையும் மேல போகுது, பேப்பரும் மேல போகுது. ஆனா காற்று அமர்ந்த உடனே பறவை பறந்து கொண்டுதான் இருக்கும், அதனுடைய சுபாவமே பறக்கிறது, அதற்கு ஏற்ற பலன் உண்டு. ஆனா பேப்பர் கீழே வந்து விழுந்துடும். ஆமே அந்த காற்றுல கோபுரத்தில் இருப்பது போல் இருக்கலாம், காற்று நின்ற உடனே பேப்பர் மீண்டும் தரையில குப்பையில விழுந்து விடுகிறது போல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருக்குள் சமாதானத்தை தேடுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் சமாதானத்தோடு நடத்துவார், அவளை விருத்தி அடைய செய்வார். இன்றைக்கு தயவு செய்து நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமே இஸ்ரவேல் ஜனங்கள் கலகக்காரர்களாய் இருந்தார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கோபம் மூட்டினார்கள் தேவனுக்கு, ஊழியக்காரனை எரிச்சல் மூட்டினார்கள், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், ஈசாக்கு உடன்படிக்கை இந்த பிள்ளையா இருக்கிறான், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா இருக்கிறான், ஜெபிக்கிற தியானிக்கிற மனுஷனா இருக்கிறான். இப்ப பாக்குறோம், அவன் சமாதானத்தை தேடுகிற ஒரு மனிதனாக அவர்களை சமாதானத்தோடு அனுப்புகிறான். நான் ஐந்தாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 26:1 ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. அப்பொழுது ஈசாக்கு, அதாவது ஒரு கொடிய பஞ்சம் உண்டாகிறது. இந்த பஞ்ச காலத்திலே 12 விதை விதைக்கிறான். அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்படியே ஒரு கை வைத்துக் கொண்டு எபிரெயர் 11:20 வாசிக்க கேட்போம். எபிரெயர் 11:20 வாசிக்கலாம். எபிரெயர் 11:20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஆமென். தனக்குண்டான பிள்ளைகளை கொண்டுதான் திரும்ப சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஈசாக்கு ஒரு சந்ததி, ஈசாக்கின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்திலே. அப்ப பஞ்ச காலத்திலும் விசுவாசத்தோடு விதை விதைக்கிறான், பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு அழிலே சொல்லுங்களேன். ஊரெல்லாம் வேலை இல்லாம இருக்கலாம், ஊர்ல உள்ள தொழில் அல்லது வேற வருமானங்கள் எல்லாம் வாங்கி போகலாம். ஆமே ஊர்ல உள்ள விக்கிரக ஆராதனைகள், பிழைப்பு நடத்துகிற எல்லாம் கூட தோற்று போகலாம். ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியங்கள், கர்த்தரை நம்பி செய்கிற தொழில், கர்த்தரை நம்பி போகிற வேலைகள், வாலிப பிள்ளைகள், ஆமே உடன்படிக்கையின் பிள்ளைகள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவை என்ற உறுதி உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நிச்சயமா சொல்லுகிற பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தது உண்மையானால், ஆமே ஏசா யாக்கோபு எப்படி இருப்பார் என்று தெரியாது, ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லிட்டார். ஆகவே வருங்காரியங்களை குறித்து அறியாத போதும்
விசுவாசத்தினாலே ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். ஒரு ஆமே. அப்ப விசுவாசம் உள்ள மனிதனாய் இருந்தான். உங்களுக்குள்ள எனக்குள்ளேயோ விசுவாசம் இருக்கும்போது நம்மையும் வர வர பலத்தவர்களாய் பெரியவர்களாய் ஆமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏசாயா 26:18 சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். யோவான் 11:40 சொல்லுது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். விசுவாசம். ஆமே. 5வது குறிப்பு. ஆறாவதாக 24ஆம் அதிகாரம் அதுல 62ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். ஒரு இடத்துல குடியிருக்கிறான். அப்பொழுது அவன் லகாய்ரோய் என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் இந்த துறவின் பேர் அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக இன்னொரு இடத்துலயும் அது வருது. 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாக ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரோய் என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. என்ன சொல்லணும் ஆண்டவரே? அவன் ஆண்டுடைய சூப்பர்விஷனுக்குள்ளவே இருக்க விரும்பினான். ஆண்டுடைய மேற்பார்வையில் இருக்க விரும்பினான். எதை செய்தாலும், ஒரு இடத்தை விட்டு குடிபெயர்ந்து வேற போனாலும் அந்த துறவின் அருகிலேயே அவன் காணப்பட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த துறவு எங்க காணப்படுகிறது? ஆதிகாம் 16 ஆகாருக்கு காட்டப்பட்ட துறவு. என்னை காண்கிற தேவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை கண்ட தேவனை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி எல்ரோயி என்று பெயர் வைக்கிறான். ஆமே. அந்த குழந்தைக்காக உண்டாக்கப்பட்ட துறவு. ஆமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய மேற்பார்வையிலேயே இருக்க விரும்புகிறான். அன்றைக்கு விசுவாச பிள்ளைகளாகி நீங்கள் நாடும் பாருங்க, அந்த தம்பியோடு பேசும்போது அவ்வளவு சந்தோஷம். அவனுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் விடிஞ்சே போச்சு. அவ்வளவு சூழ்நிலைகள், ஆமேன், வசனங்கள், வார்த்தைகள், அந்த அன்பு, தேவ அன்பு. அப்போ அவன் சொல்றான், அந்த தம்பி சொல்றாரு, நான் எங்க இழந்துருவோமோ, பேசாம போயிடுவோமோ நினைச்சேன். திரும்ப நான் ஒன்னே சொன்னேன், none can separate you and me from God's love. ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம யாரு பிரிக்க முடியும்? ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வேற யாரோடையும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பதை விட, ஆமே, வேற எங்கேயும் அடிக்கடி போகிறத விரும்புறதை விட, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், நீங்கள் தேவனையும் தேவ ஆலயத்தையும் தேவ பிள்ளைகளையும் நீங்கள் உண்மையாய் நேசிப்பில்லையானால், ஆமேன், அதற்குள்ளேயே நான் யோசிக்கிறேன், இத்தனை வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து சபை நடத்துறோம், இப்படியே இங்கேயே காலம் ஓடுது, எங்கேயுமே போக முடியல. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்துடும், ஜெபம் நடத்துறோம். இதுதான் தேவன் விரும்புகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க வேலைக்கு போகலாம், வெளியில பல காரியங்கள் இருக்கலாம், திருமணம் பண்ணலாம், பிள்ளைகள் பெற்றெடுக்கலாம், குடும்ப வேலைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டோடைய சூப்பர்வைஸுக்குள்ள, அந்த மேற்பார்வைக்குள்ள, ஓவர்சியரா கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் போது நிச்சயமா உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடை பண்ண முடியாது. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? அவன் அந்த துறவுக்கு அருகிலேயே கூடாரம் போடுகிறான், அங்கேயே வாசம் பண்ணுகிறான். வேறு இடங்களுக்கு போக சொன்னாலும் திரும்பி திரும்பி அதே இடத்திற்கு வருகிறான். அருமையான தெய்வ பிள்ளை, வனாந்தரத்தில் ஆகாரை கண்ட அந்த துறவு, லகாய்ரோய் என்ற துறவின் அருகிலேயே ஈசாக்கு காணப்பட்டான். நீங்கள் நானும் ஆண்டோடைய சபை, ஆண்டோடைய ஊழியர், ஆமை, கர்த்தருக்கு அவருடைய மேற்பார்வையில் இருக்க விரும்புறோமா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அப்படி விலகி போன எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டோடைய மேற்பார்வை விட்டுட்டு, ஊழியக்காரனுடைய மேற்பார்வை விட்டுட்டு, சர்ச்சுடைய மேற்பார்வை விட்டுட்டு, பராமரிப்பை விட்டுட்டு தூரம் போனவர்கள் எத்தனையோ பேர் தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதனால நம்ம போன மாதம் பார்த்தோம், இஸ்ரவேலே நீ திரும்பி வா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ திரும்பி வரும்போது, உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கும் போது, உன்னை நான் லீலி புஷ்பத்தை போல் மலர பண்ணுவேன். அல்லேலூயா. லீபனோனை போல வேரூன்றி இருக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியங்கள் குறுகிய காலங்கள், வயது காலங்கள் குறுகியது. நம்ம எல்லாம் சரி 70-80 வருஷங்கள் ஓடி போச்சு. இன்னும் நம்ம சுற்றி சுற்றி ஆண்டவரையும் சபையும் அந்த ஐக்கியங்களை விட்டுட்டு நம்ம என்ன செய்தாலும் சரி, அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆமே. அதனால இங்க ஈசாக்கு அந்த துறவை சுற்றியே தன் வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டு வருகிறான். ஆறாவது பார்த்துட்டோம். 7வது கடைசியாக ஒரு வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம், அல்ல 6 முதல் நீங்க பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 6 முதல் நீங்க வாசிக்கும் போது சத்தமா வாசிங்க. ரோமர், தேவ வசனம்
அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும், நல்ல கவனிக்கணும், எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர், மாம்ச சொல்லோ டுடே இஸ் சண்டே, ஜஸ்ட் யூ கோ அண்ட் விசிட் தி சர்ச். ஆமே, ஆஃபரிங் டைம் ஏதோ ஒன்றை எடுத்து போடு. நான் ஒரு நோட் எடுத்து வச்சிருந்தேன், அதை எடுக்கும் போதே அப்படியே சுக்கு, நேற்று கூட காமிச்சேன், இங்க வந்தவன் சுக்குநூற உடையிற மாதிரி, கிருபா கூட டிஃபெண்ட் பண்ணி, விசுவாசிகள் உங்களை டிஃபெண்ட் பண்ற மாதிரி நீங்க எடுக்கும் போது நடந்திருக்கும். அப்ப நான் சொன்னேன், கழுகு போல எனக்கு நகைலாம் கிடையாது. அது எடுக்கும் போதே 10 துண்டா கிழிஞ்சிருக்கு. ஒரு 10 ரூபாய் நோட் நீ சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்தா கூட ரொம்ப கவனமா நல்லதை நம்ம கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பலவிதமான கெட்ட சிந்தனைகளை பிசாசு விதைப்பான், பலவிதமான துர்சிந்தனைகளை விதைப்பான். ஈசாக்குக்கும் அப்படி விதைக்கப்பட்டது எண்ணங்கள். ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டார் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு. ஆனா ரெபேக்காள் இன்னும் கர்ப்பம் தரிக்கல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் வயிறு பெருசாகல. 40 வயசுல திருமணம் ஆகுது, ஈசாக்கு பிள்ளை பிறக்கல, சந்ததி விளங்குட்டாரு. ஆனா அவன் என்ன செய்தான் வாசித்தோம்? He was a man of prayer. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். மாம்சத்தின்படி பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் அல்ல, வாக்குதத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்னப்படுவார்கள். அந்த வாக்குதத்தமான வார்த்தையானது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. சாராள் ஆபிரகாமின் மனைவி. சாராளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்திலே நான் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த சாராள் பெறுகிற குமாரன் ஈசாக்கு மாம்சத்தின்படியான பிள்ளை அல்ல, வாக்குதத்தத்தின் பிள்ளை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வாக்குதத்தத்தின் பிள்ளையா இருக்கிறபடினால் அவனோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், அவனை விருத்த சேதனம் நான் செய்ய வைத்தேன், அவன் ஜெபிக்கிற ஆவி அவனுக்குள்ள நான் கொடுத்தேன், தியானிக்கிற ஒரு ஆவிய, அவன் சமாதானத்தை தேடுகிறவனாய் காணும்படி நான் அவனை உருவாக்கினேன், விசுவாசத்திலே வளரும்படியாக நான் அவனை ஆயத்தப்படுத்தினேன். எதை செய்தாலும் என்னையும் என் சமூகத்தையும் என்னுடைய பிரசனத்தையும் வாஞ்சிக்கிறவனாக நான் தெரிந்து கொண்டேன். ஆகையால் அந்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தேன், பெரியவனாக வைத்தேன், வர வர பலக்க வைத்தேன், நம்மிலும் பலத்தவர்களாய் இருக்கிறாள் என்று கேராரூர் மேய்ப்பர்கள் சொல்லும்படியாக புறஜாதிகள் நடுவிலும் ஈசாக்கை நான் உயர்த்தினேன். எளிமைக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் பிள்ளைகள் அல்லவே. ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமென். இன்றைக்கு பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நான் வந்தேன், ஆனாலும் ஆண்டவரே அவற்றை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து, ஆமென், அல்லேலூயா, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதபடி. அல்லேலூயா. நல்லவர் 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 நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.